வணக்கம் நண்பா. இந்தியன் நேவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த நேவியை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ வேகன்சி, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், ஏதாவது கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, இந்த ஜாபில் வந்து பார்த்திங்களா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ. இந்தியன் நேவி எஸ்எஸ்சி ஆஃபீஸர் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 270 சொல்லியிருக்காங்க. அந்த 270 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வேகன்சியும், பைலட்டில் 26 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 22 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஏடிசி இதில் 18 வேகன்சியும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வேகன்சியும், இன்ஜினியரிங் பிரான்ச்சில் உங்களுக்கு 38 வேகன்சி சொல்லி கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 வேகன்சி சொல்லி கொடுத்துருவாங்க. நாவல் கன்ஸ்ட்ரக்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேகன்சி சொல்லி கொடுத்துருவாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 270 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ண எல்லாமே கிளியராக நம்ம சொல்லியிருப்போம். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வைஸு இனிஷியேட்டிவ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 அப்ராக்சிமேட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் அலவன்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைலட்டு இந்த பார்த்திங்கன்னா அதர் அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 1,10,000 போது ஹை சேலரி. இதில் ஹைலைட்டு அதுதான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஜாபுக்காக ட்ரைனிங்லாம் முடித்து வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்காக ஜாப் வந்துருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப் கிடச்சிச்சின்னா உங்கள் ஃபேமிலியே செட்டில்ட்டு மறந்துடாதீங்க. இந்தியன் நேவி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்ஜினியரிங் படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பிடெக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பைலட் இதுலேயும் சேம் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பிடெக் தான் படிச்சிருக்கணும். அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளின் வித் மினிமம் 60% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 60% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் 12th 10th அல்லது 12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாவல் ஏர் ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் பிடெக் தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஜாபுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடெக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பிடெக் முடிச்சுக்கிறீங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். எஜுகேஷன் பிரான்ச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சிலாம் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வித்து பிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதே மாதிரி எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசிக்ஸு அப்ளைடு பிசிக்ஸு இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு அதோட நீங்கள் மேக்ஸ் படிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை என்ன இதெல்லாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் பிடெக் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% மார்க் இருக்குன்னா அது எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஜினியரிங் பிரான்ச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடெக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடெக் தான் படிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க நண்பா. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஜனவரி 2001 2006 வரைக்கும் நீங்கள் இதுக்குள்ளே பிறந்திருந்தீங்களா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பைலட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2002 2007 வரைக்கும் இருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது 2 தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கால்குலேட் பண்ணிங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதனால் யாரும் பயந்துக்கு தேவையில்ல. நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்களா. இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸே கிடையாது. எல்லா ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 500 1000 சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்த விட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா சேலரி தான் ஹைலைட்டு. 1,10,000.
செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை ஷார்ட் லிஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டுக்கப்புறம் டாக்குமெண்ட் உங்களுடைய நீங்கள் படிச்சுக்கிற பிடெக்கு 10th 12th டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி A to Z வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணியிருக்கேன். இந்தியன் நேவி ஜாப். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 8/2/2025. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 25/2/2025 க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.